கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான ஜனமான இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் நல்லவராகவே இருந்தார். செங்கடலை பிளந்து அவர்களை வழி நடத்தி வந்த விதம் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இருந்தார். 40 வருட வனாந்திர யாத்திரையில் தேவன் ஜனங்களை காத்து வழி நடத்தின விதம் மிகவும் அருமையானது. தூதர்கள் உண்ட உணவை இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டனர். இறைச்சி கேட்டபோது காடையை கொடுத்தார். மதுரமான நீரூற்றுகளை திறந்து கொடுத்தார். பிரியமான ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் கேட்டவற்றை எல்லாம் கொடுத்து எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நல்லவராகவே இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தங்கள் இருதயங்களை தேவனுக்கு கொடுக்கவில்லை. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் மாறிவிட்டனர். இன்றும் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டும் தேவனுக்கென்று இருதயத்தை கொடுக்க மனதில்லாதவர்களாக தான் காணப்படுகின்றனர். தாவீது தேவனை நேசித்து அவரோடு நடந்த ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். ஒரு நாள் தாவீது பாவம் செய்து விட்டான். தன்னுடைய இருதயத்தின் தூய்மை இழந்து போனான். அப்போது அவனுடைய எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டது போல அவனுக்கு வேதனை உண்டாயிற்று. தாவீது தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் இழந்தான். தன்னுடைய பழைய நிலைக்கு வருவதற்கு தேவனை நோக்கினான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கதறினான். தேவ பிள்ளையே, நம்முடைய இருதயம் தவறு செய்யும் போது தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறதா? நம்முடைய இருதயம் சுத்தப்படும் போது நம்முள் இருக்கும் ஆவியானவரும் பரிசுத்தமாய் இருப்பார். எக்காரணத்தை கொண்டும் இருதயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவர் நம் கர்த்தர். அவருக்கென்று நம் இருதயத்தை திறந்து கொடுப்போமேயானால் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். எந்த காலத்திலும் நமக்கு நல்லவராகவே இருப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.